ஹரியோம், வணக்கம். இன்று நேற்று வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு எனது குருவும் எனக்கு வழிகாட்டியுமான சுவாமி கீதா அமிர்தானந்த சுவாமிகள் வந்திருந்தார்கள். அவரை பார்ப்பதற்காக ஒரு பெண் வந்திருந்தார். அந்த பெண் அவருக்கு நல்ல பழக்கமான பெண், எனக்கும் தெரிந்த பெண். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது, சாமி என்னுடைய கையை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அந்த பெண் கையை நீட்டினால் நம்ம சாமிஜியும் பார்த்து சொல்லி கொண்டிருந்தார். நான் இதை தூரத்திலிருந்து வேலை செய்து கொண்டு தோட்ட வேலை செய்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது, ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அந்த கதையே இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் செய்தி. சுவாமி ஏகநாதரிடம் ஒரு செல்வந்தன் போய் கையை நீட்டினான். சுவாமி, எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது, இதில் செல்வம் ஏராளமாக இருக்கிறது, வீட்டில் குழந்தை மனைவி எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றில்லை, என் மனதில் நிம்மதி இல்லை சாமி, என் நிம்மதியை கொடுங்கள், அது எப்போ நிம்மதி வரும் என்று சொல்லுங்கள் என்று கையை நீட்டினான் சுவாமி ஏகநாதரிடம். ஏகநாதர் பார்த்தார். மகனே, இன்றிலிருந்து 7வது நாள் நீ இறந்து விடுவாய், உன் காலம் முடிந்து விட்டது. ஆகவே நீ இந்த ஒரு வாரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்துவிடு, ஒரு வாரம் கழித்து நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இவருக்கு பக்குனது. ஆனாலும் சாமி சொல்லிட்டார், உண்மை அதுதானே. ஆகவே இவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். எப்போவுமே வீட்டுக்கு நைட்டு 10 மணிக்கு போவார். அன்னைக்கு காலையில் 10 மணிக்கே போகிறார். இவர் போய் வீட்டுக்கு முன்னாடி ஆரன் அடிக்கிறார். ஆரன் அடித்த உடனே கேட்ட காவலாளி ஓடு வந்து திறக்கிறார். வீட்டில் மனைவிகள் மற்றவங்களெல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவரை பார்த்த உடனே ஓடி போய் எல்லாம் அவரவர் வேலையை பார்த்தாங்க. இந்த சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு ஒரு சினிமா படம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஜெயம் ரவி நடித்து பிரகாஷ்ராஜ் வந்து அப்பாவாக நடிப்பார். அப்படியே பிரகாஷ்ராஜை கண்டு அந்த வீடே வந்து அப்படியே நடுங்கிட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அதே மாடல் இவரை எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இயற்கையாக இருப்பாங்க. ஆனால் இவரை பார்த்த உடனே அப்படியே ஒரு கலெக்டர் வர்ற மாதிரி ஓடி போய் எல்லாம் அவரோட வேலையை பார்ப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இவர் போய் மனைவி கூப்பிட்றார், மகளை கூப்பிடுறார், மகனை கூப்பிட்றார், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்றார். ஏன் இயற்கையாக இருங்க, என்னை கண்டு ஏன் பயப்படுறீங்க, வேண்டாம் வாங்க எல்லாம் உட்காருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறார். என்னது கணவன் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்காருன்னு எல்லாருக்கும் இங்கே பாரு, நானே எல்லா வேலையும் போட்டு இழுத்துட்ருக்கேன், நீ நான் வேலை செய்ய போகிறதில்ல, நீ அந்த கம்பெனியை நீ பார்த்துக்கோ, இந்த வீட்டை வந்து அம்மா பார்த்துக்கிட்டு மக தோட்டத்தை பார்த்து இப்படி எல்லாம் அவரவருக்கு தேவையானது எல்லாம் இந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும், நான் பார்க்க மாட்டேன், நான் இல்லைன்னு நினச்சிக்கங்க, இன்னும் நீங்களே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அப்புறம் நேராக கம்பெனிக்கு போகிறார். அங்கே இருக்கிற தொழிலாளர் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்றார். 2 வருஷ போனஸை ஒட்டுக்க அறிவிக்கிறார். இனிமேல் வேலை இந்த கம்பெனி உங்களுது என்று வேலை செய்யுங்களுங்கிற பயங்கர ஆச்சரியம். இப்படி எல்லாத்துக்கும் பண்ணுறார். இவருக்கு சில எதிரிகள் இருப்பார்கள் இல்லையா, அந்த எதிரிகளை எல்லாம் இவரே ஃபோன் போட்டு கூப்பிடுறார். ஒரு இடத்துக்கு நைட்டு வர சொல்கிறார். கட்டாயம் வரணும், உங்களுக்காக நான் பார்ட்டி வைப்பேன், உங்களுக்காக நான் காத்திருப்பேங்கிறார். அதே மாதிரி காத்திருந்தார். அந்த எதிரி வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. என்ன அப்படின்னாங்க, உங்களை எல்லாம் நான் வந்து எதிரியாக நினைக்கல, இனிமேல் நண்பரான்னு நினைக்கிறேன்னா, நமக்குள்ள தொழிலில் எதுக்கு போட்டி, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ரேட்டை முடிவு பண்ணுவோம், அதே ரேட்டுக்கு விற்போம், நம்ம எல்லோரும் எந்த அளவுக்கு அந்த பொருள் நல்ல பொருளாக தயாரிப்போம், நல்ல பொருளாக மக்களுக்கு கொடுப்போம், நாட்டுக்கு பெருமையை தேடி தருவோம், நாம் எதுக்காக வந்து போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த எதிரிகளை எல்லாம் நண்பராக்கிறார். இப்படி எல்லா விஷயம் பண்ணிட்டார். ஒரு வாரத்தில் எல்லாம் முடிஞ்சுது. ஒரு வாரம் அடுத்த நாளை காலையில் உயிரை விடும் நேரம் வந்து விட்டது. போய் படுக்கிறார். படுக்கை ஆயிடுறார். அடுத்த நாள் காலையில் சுவாமி ஏகநாதர் வர்றார். ஏகநாதர் வந்து, என்னப்பா என்ன வண்டி கொண்டு இருக்கிறாய்? ஐயா, யமனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வேலை எல்லாம் முடித்து விட்டேன் நீங்கள் சொன்னதை போல. இந்த ஒரு வாரம் எப்படி இருந்தது? இந்த ஒரு வாரம் சந்தோஷமாக எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன், எல்லாரும் என் பேரில் அன்பும் பாசவுமாக இருக்கிறார்கள். இதுதான் நிம்மதி, இதுதான் நிம்மதி. நீ இன்னைக்கு சாக போகிறதில்லை, இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இயற்கையாக இறப்பாய். இந்த ஒரு வாரம் எப்படி வாழ்ந்தாயோ அப்படியே இனி எஞ்சிய நாளில் வாழு, உனக்கு அதுவே நிம்மதி, அதுவே சொர்க்கம்
என்று சொல்லிவிட்டு சுவாமி ஏகநாதர் அவர் வழியில் போகிறார். நன்றி, வணக்கம்.